மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக பதவியேற்றிருக்கிற திரு நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய முதல் அரசுமுறை பயணமாக நேற்று ரஷ்யா போயிருக்காரு. அந்த நாட்டினுடைய மிக உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ த அப்போஸ்டல் அப்படிங்கிற அந்த விருதை அந்த நாட்டினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் நம்மளுடைய பாரத பிரதமருக்கு அளித்து கௌரவிச்சிருக்காரு. இந்த விருது 2019 ஆண்டே நம்மளுடைய பாரத பிரதமருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இவங்க நேற்று ஒருத்தர் பார்த்துக்கிட்ட உடனே இவங்க தழுவி இவங்களுடைய நட்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. இதை வெஸ்டர்ன் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா தி பியர் ஹக் அப்படிங்கிற அந்த டேக்லைனோட போட்டிருந்தாங்க. இதன் மூலியமா ரெண்டு விஷயத்தை இந்த உலகத்துக்கு இவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. என்னதான் இந்த வாட்டி மோடி அவர்களுடைய அரசாங்கத்துக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, அப்படி இவங்க வீக்கான கவர்மெண்ட் அப்படின்னு பல பேர் சொன்னாலும் உலகத்தினுடைய பார்வையில் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் மோடி 1.0 2.0 மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான அரசாங்கம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இரண்டாவது, உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை, இன்னும் பல பிரச்சனைகள்ல இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் இந்தியாவையும் ரஷ்யாவையும் ஒரு டிஸ்டன்ஸ்ல கொண்டு போகணும்னு முயற்சி பண்ணாலும் எங்களுடைய நட்பு அப்படிங்கிறது ஆல் வெதர் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க.